சார் கும்பராசிக்கு இந்த பரபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கும்? கும்பராசிக்குன்னு சார் ஒரு தனி கேரக்டர். எப்பெல்லாம் நான் கும்பராசி மிகச்சிறந்த ராசின்னு சொல்கிறேனோ அப்போல்லாம் நான் பேசக்கூடிய அந்த காணொலிகள் அது இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய பின்னூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பலரும் வந்து திட்டி எழுதுவா. கும்பராசியை போய் போடுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நான் பார்த்த கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு மனைவியாக கும்பராசிக்காரர் இருந்தால் ஒரு மந்திரியை போல அவர் செயல்படுவார். அவ்வளவு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டு. கும்பம் பூரண கலசம் சொல்கிறோம். ஒரு பெரிய தலைவர்கள் வருகிற போது கோயில்கள் என்ன பண்ணுறாங்க, பூரண கலசம் வைத்து வரவேற்கிறாங்க, பூரண கும்ப மரியாதை. அப்படி கும்பத்தை குறிக்கக்கூடியதால் கும்பராசி அப்படித்தானே. இது வந்து கோபுரத்தின் மீது இருக்க வேண்டிய ஒரு கலசம். அவ்வளவு உயர்ந்த வெற்றிகள் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக இவங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள். எப்படின்னா ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. 7.5 சனியில் ஜென்மச்சனி. அதனால அரசியலில் இவங்க இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், பின்னடைவு. இல்லை ஒரு அரசியல்வாதியை நம்பி தலைவரை நம்பி இவங்க இருந்தாங்கன்னா அந்த தலைவருக்கே பின்னடைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களுக்கு இருந்திருக்கும். ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களாக இருந்தால் மெனோபாஸ் ப்ராப்ளம், வேற ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின் பிரச்சனை பல ஆண்களுக்கு. இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். குடும்பத்தை நடத்த முடிய பணம் இல்லையேங்க, பணம் வருது திருப்தியா இல்லையே, எல்லாம் குடும்பத்தில் நடக்குது ஆனால் மன நிம்மதி இல்லையே அப்படின்னு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தனவரவு இப்பவே வர தொடங்கி இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி. அந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காருன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவார். இதன் நாள் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை அணைகட்டி தடுத்த மாதிரி இப்போ அணையை திறந்து விட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டு வரும் காசு. அப்படிப்பட்ட நேரம் வரப்போகுது. கும்பராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் இப்போ காத்திருக்கு. இவங்க வந்து கடன் வாங்குவாங்க. இப்போ கடன் வாங்கி பிஸ்னஸில் பெரிய டெவலப் ஆயிடுவாங்க. அந்த யோகம் வருது. 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்க்குறாரு. இவங்க ராசியில் ராகு. இந்த புது வருஷம் பிறக்கக்கூடிய ராசியே இவங்க ராசி தான், கும்பராசி, சதய நட்சத்திரம். அப்போ இவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா குரு சண்டாள யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடுமையாக உழைக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கும்பராசிக்காரங்க கடுமையாக உழைக்கிறாங்களோ அதோடைய பலனை வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு இவங்க அனுபவிப்பாங்க. உழைக்க தயங்கக்கூடாது. எனக்கு காசு வரலையே, எனக்கு ப்ரமோஷன் வரல, எதையும் நினைக்காதீங்க. நீங்கள் கடுமையாக உழைங்க, நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகம் வரும்.